ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிளாசி 12 வித் ஸ்ரீ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிளாஸ் 12ஓட எக்ஸசைஸ் 1.1ல் இருக்க 15th சம் தான். வாங்க கொஷின் பார்க்கலாம். Decrypt the received encoded message 2 - 3 24 with the encryption matrix -1 -1 2 1 and the decryption matrix as its inverse. என்னடா இவ்வளோ நாள் வந்துட்டு டீக்ரிப்ட் என்கிரிப்ட் இதெல்லாம் பார்க்கல, இந்த சம்மில் வந்திருக்கு என்ன ஒன்றுமே புரியலன்னு பார்ப்பீங்க. இது வந்துட்டு என்னென்னா, ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயம் மூலயமா கண்டுபிடிக்கிறது தான். இந்த மாதிரி டேர்ம்லாம் வந்துட்டு மிலிட்ரியில் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இப்போ நார்மலாக ஏதாவது நம்ம ஒரு மெசேஜ் சொல்கிறோம் அப்படின்னா யாராவது ஒட்டி கேட்டுட்டு போயிட்டு சொல்லக்கூடாதவங்கக்கிட்ட சொல்லி நம்மளை தண்டிக்க பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி டேர்ம் வந்துட்டு சொல்கிறாங்க அப்படின்னா யோசித்து பாருங்கள், நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஆளுக்கே கண்டுபிடிக்கிறதுக்கு லேட் ஆகும். அப்போ அந்த ஒட்டு கேட்குறவனுக்கு வந்துட்டு இதை கண்டுபிடிக்கலாம் பாசிபிளே இல்லை. கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது லெட்டர்ஸை வந்துட்டு நம்பர்ஸ் மூலயமா கண்டுபிடிப்பாங்க. அதாவது சென்ட் பண்ணுவாங்க ஒரு மெசேஜை நம்பர்ஸ் மூலயமா சென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு இங்கே நம்பர் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் அந்த லெட்டர் என்னென்னே கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த டீக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸ்க்கு வந்துட்டு இன்வர்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த கொஷனில். நெக்ஸ்ட்டு வேர் த சிஸ்டம் ஆஃப் கோட்ஸ் ஆர் டிஸ்கிரைப் by the numbers 1 to 26 to the letter A to Z respectively and the number 0 to a blank space. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 to 26 வரைக்கும் ஆல்ஃபபெட் வந்துட்டு இருக்குமா, அதே ஆர்டரில் தான் வந்துட்டு இருக்குது சொல்லிட்டாங்க இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ வாங்க அது என்ன நம்பர்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த டீக்ரிப்ஷன் மேட்ரிக்ஸ்க்கு என்ன இருக்குது, இன்வர்ஸ் இருக்குது சொல்லிட்டாங்க. அந்த இன்வர்ஸை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கண்டுபிடிக்கலாம். ஸோ A inverse equal to ஃபார்முலா 1 by determinant A into adjoint A. determinant A கண்டுபிடிச்சி முதல்ல A இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுமா ஆகாதான்றதை ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ determinant A equal to -1 -1 2 1 -1 +2 1. ஸோ நாட் ஈக்குவல் டு 0. அப்போ வந்துட்டு A இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு டேரெக்டாக A இன்வர்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 1 அது ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. தென் அட்ஜாயிண்ட் A கண்டுபிடிக்கிறது 2 மேட்ரிக்ஸ்னால ஈஸியாக பண்ணிடலாம். இந்த டயக்னலில் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுவோம் அண்ட் இதுக்கு ஜஸ்ட் சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணி எழுதுவோம். இப்போது இதுதான் உங்களோட A இன்வர்ஸ். இப்போது நான் கோடட் ரோன்னு ஒன்று எடுத்துக்கிறேன். கோடட் ரோ வந்துட்டு இந்த 2 கொடுத்துருக்காங்களே, இதுதான் கோடட் ரோன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டீகோடிங் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். அது டீகோடிங் மேட்ரிக்ஸ் வந்துட்டு இதுதான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம A இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதான் டீகோடிங் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு டீகோடிங் ரோ மேட்ரிக்ஸ். ஸோ அங்கே கோடட் ரோ வந்துட்டு என்னது 2 - 3. நெக்ஸ்ட்டு வந்துட்டு 24. ஸோ டீகோடிங் மேட்ரிக்ஸ் என்ன நம்ம கண்டுபிடிச்சது 1 1 -2 -1. ஸோ இது வந்துட்டு மல்டிப்ளை பண்ணும், அதாவது இந்த ரோ அண்ட் இந்த காலமோட. ஸோ 2 × 1 2 -3 × -2 +6. நெக்ஸ்ட்டு 2 × 1 2 -3 × -1 +3. நெக்ஸ்ட்டு இதுக்குமே அதே தான் 1 -2 1 -1. ஸோ 20 × 1 20 4 × -2 -8 20 × 1 20 4 × -1 -4. ஸோ இது இங்கேயே சால்வ் பண்ணிக்கலாம். 8 5. நெக்ஸ்ட்டு 12 16. ஸோ
நம்ம டீகோட் பண்ணியாச்சு என்ன நம்பருன்றது. பட் இப்போ என்ன ஆல்ஃபபெட்டுன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ நான் இங்கே ஆல்ஃபபெட் வந்துட்டு தெரிஞ்சவங்க அப்படியே எழுதிக்கோங்க. பட் தெரியாதவங்களுக்காக ஆல்ஃபபெட் எழுதுகிறேன். ABC DE F G H I J K L M N O P வரைக்கும் நான் இப்போ எழுதியிருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஓகே, இப்போ அது என்ன மெசேஜுன்றதை டீகோட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 8ஓட ஆல்ஃபபெட் என்ன வருது, H. நெக்ஸ்ட்டு 5க்கு வந்துட்டு E. நெக்ஸ்ட்டு 12க்கு வந்துட்டு என்ன இருக்குது, L இருக்குது. அப்போது L. நெக்ஸ்ட்டு 16க்கு P. அப்போ என்ன வேர்டு என்ன இன்ஃபர்மேஷன் வந்துட்டு அமைச்சிருக்காங்க, ஹெல்ப்புன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு அந்த கோடட் ரோ மூலியமாக அமைச்சிருக்காங்க. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.